தமிழக என்டிஏவுடைய கேரக்டரைசேஷன் பற்றி ஓபிசி கூட்டணி என்ற ஒரு கேரக்டரைசேஷனை பில்ட் செய்திருக்கிறார்கள் தான் நான் பார்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் ஓபிசி, ஓபிசி, டிடிவி தினகரன் ஓபிசி, அன்புமணி ஓபிசி. ஹார்ட்கோர் திமுக வாக்காளர்கள் காங்கிரஸ் போட்டியிட்டக்கூடிய இடத்துல காங்கிரசுக்கு ஓட்டு போடுவதற்கு மனசு இடம் கொடுக்காமல் ஓட்டு போடவில்லை. உதயசூரியனுக்கு மட்டுமே ஓட்டு போட்டு பழகப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளை தன் பக்கம் கவர்ந்து இழுத்திருக்கிறார். சார், விசிகா இஸ் கோயிங் டு பிகம் irrelevant because of விஜய். கொளத்தூர்ல தலைவர் வெற்றி பெற்றுவார் இல்லங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. இது கேட்கவே கூடாத கேள்வி. நாட் மோர் தேன் 15%. யார்? விஜய். விஜய் 15 தாண்ட மாட்டார். என்டிஏனுடைய ஆட்சி வரும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இன்று மேற்கு வங்கத்தில் 7 மாவட்டங்களை சேர்ந்த 142 தொகுதிகளில் இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலை புற்றீசல் போல ஆளாளுக்கு எக்ஸிட் போல் தரவிருக்கும் சூழ்நிலையில் மேற்கு வங்கம் மற்றும் தமிழக சட்டப்பேரவை தேர்தல்கள் குறித்து நாம் அலசப் போகிறோம். இதன் பொருட்டு காணொளி மூலம் நம்முடைய விவாத அரங்கத்தில் இணைகிறார் பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகருமான ஸ்ரீராம் சேஷாத்ரி. வணக்கம் ஸ்ரீராம் சேஷாத்ரி. சார் வணக்கம். கோலாகலா சார், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சந்திச்சு. ஆமா 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 சார், தமிழ்நாட்டுல இப்ப 3 போட்டி, 4 முனை போட்டி பிராக்டிக்கலா. அதுல ரொம்ப ஷார்ப்பா போட்டி அப்படிங்கிறது 3 முனையில இருக்கிறதாக நாம் கருதுறோம். இந்த ஃபர்ஸ்ட் தமிழக என்டிஏவுடைய கேரக்டரைசேஷன் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? சார், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन. இந்த முறை ஒரு இன்ட்ரெஸ்டிங் பினாமினா என்டிஏனுடைய கூட்டணியில் நான் பார்த்தேன். இது ரொம்ப தீவிரமா யோசிக்கும் போது தோணினது, இந்த கூட்டணியை கட்டமைத்ததில் ஒரு ஓபிசி கூட்டணி என்ற ஒரு கேரக்டரைசேஷனை பில்டு செய்திருக்கிறார்கள் தான் நான் பார்க்கிறேன். இது தமிழ்நாட்டுல நீங்க எம்பிசின்னு சொல்லணும்வாங்க, பிசின்னு சொல்லணுவாங்க. நான் அதை ஓபிசின்னு தான் இந்தியா முழுக்க சொல்றதுனால ஐ யூஸ் த காமன் டெர்மினாலஜி ஓபிசின்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார். ஏன்னா அது ஒரு பேரலன்ஸ் நான் டிரா பண்ண வேண்டியிருக்கு. அதனால ஓபிசி நான் யூஸ் பண்றேன். சோ பாஜகவும் ஒரு ஓபிசி நிறைந்த ஒரு கட்சியாக நீங்க சொல்றபடி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் ஓபிசி. அதே போல அமமுக டிடிவி தினகரன் அவர் ஓபிசி. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ஓபிசி. அதே போல நீங்க பாரிவேந்தரை எடுத்துக்கலாம். இப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் ஓபிசி கேட்டகரிக்குள்ளதான் வருது. ஆமா, எல்லாருமே ஓபிசி கேட்டகரிக்குள்ள வராங்க. தமிழக என்டிஏ ஒரு ஓபிசி பேக்கேஜ் மாதிரி இருக்கு. கரெக்ட், இது ஒரு ஓபிசி பேக்கேஜ் மாதிரி. ஏன்னா இங்க தலித் மக்களுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் திமுகவும் சரி விஜயும் சரி அதுல ஒரு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அங்க விசிகா இருப்பதனால் ஒரு நேச்சுரலாவே தலித் இன மக்கள்லாம் திமுக பக்கம் தான் நிறைய போயிட்டு இருந்தாங்க. கடந்த 2 எலெக்ஷனாவே நீங்க பாத்தீங்கன்னா தலித் மக்களுடைய ஓட்டுகள் திமுக பக்கம் தான் சாய்ந்து கொண்டிருந்தது. 2வது விஜயும் அதே ஓட் பிளாக்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சார். அதுவும் அவர் கிட்டத்தட்ட கடலூர் டு விக்கிரவாண்டி விழுப்புரம் ஏரியால பாத்தீங்கன்னா அந்த தலித் ஓட் பிளாக்க மிகப்பெரிய டார்கெட் பண்ண ஆரம்பிச்சார். சோ அப்போ அந்த இடத்துல போய் திருப்பி அதே இத கூட்டமைப்பை நாமளும் உருவாக்க வேண்டாம் என்று அதுல அந்த ஒரு ரிசர்வ்டு தொகுதியெல்லாம் ஒரு நல்ல கேண்டிடேட் எல்லாம் போட்டு தேர்தலை சந்திச்சாங்க. இருந்தாலும் மற்றபடி ஒரு கூட்டமைப்பு என்று ஒரு கூட்டணி என்று உருவாக்கும் போது ஒரு ஓபிசி கூட்டணியாக தான் இந்த கூட்டணியை உருவகப்படுத்தி இருக்கிறார்கள் அமித்ஷாவும் எடப்பாடி அவர்களும். இது ஒரு சிக்னிபிகன்ட் கால்குலேட்டட் மூவாக தான் பார்க்கப்பட்டிருக்கு, பண்ணிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இத எந்த ஒரு ஊடகமும் இதை ஸ்மெல் செய்ய இத ஒரு நேரேட்டிவா கிரியேட் பண்ண விடாம அதை நகர்த்திட்டு போயிருக்காங்க. ஏன்னா அதை ஒரு பிளேட்டண்டா தெரிய வேண்டாம், இருந்தாலும் ஒரு ஓபிசி கூட்டணியை அமைக்க வேண்டும்
அப்படி என்ற ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். ஓபிசி என்ற ஓட் பிளாக்கை உருவாக்க வேண்டும். எப்படி உத்தரப்பிரதேஷ்ல செய்த மாதிரி தமிழ்நாட்டிலே அந்த ஒரு ஓட் பிளாக், ஒரு கன்சாலிடேட்டட் ஓட் பிளாக் உருவாக்க வேண்டும். அப்படி என்பதில் மிக மிக ஒரு தீவிரமாக வேலை செய்திருக்கிறாங்கன்னு பாக்குறேன். இதனுடைய எஃபெக்ட் வந்து ரிசல்ட்ல தெரியும் என்பதை நான் வந்து எப்படி உணர்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சாரி டு யூஸ் திஸ் சார்ட் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட், வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நார்தர்ன் பெல்ட்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் அண்ட் அப்சல்யூட் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஜாஸ்தி இருக்கு. கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் வாக்காளர்கள் அதிகமா வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். அப்படி 23 லட்சம் வாக்காளர்கள் அதிகமா வாக்கு செலுத்தி இருக்கும் போது இந்த வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ், கொங்கு மண்டலத்துல கவுண்டர்கள் அதிகமாக இருக்க கொங்கு மண்டலம், சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதர் தேன் திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்ட் கன்னியாகுமரி, இந்த டீப் சவுத் இல்லாம இருக்கக்கூடிய சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸும் கொஞ்சம் அந்த டெல்டா மாவட்டத்திலையும் முக்குலத்தோர்கள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய இடத்துலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெல்டா மாவட்டம் தவிர்த்து மற்ற இடங்கள்ல உங்களுக்கு இந்த வாக்கு சதவிகிதம் அப்சல்யூட் நம்பர் ஜாஸ்தி ஆயிருக்கு. சதவிகிதம் ஒன்று இல்லாம அப்சல்யூட் நம்பர், வாக்கு சதவிகிதமும் அதிகமா இருக்கு, அப்சல்யூட் நம்பர்ஸும் அதிகமா இருக்கு. அப்சல்யூட் நம்பர்ஸும் ஜாஸ்தி ஆயிருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம், இந்த அப்சல்யூட் நம்பர்ஸ்னா நம்ம வியூவர்ஸுக்கு புரியணும். அதாவது வாக்காளர்கள் எண்ணிக்கை, அதாவது வாக்களித்த வாக்காளர்கள் எண்ணிக்கை. ஆமா, கண்டிப்பா. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சென்னையில 2021 நீங்க வந்து ஓட் ஷேர் எவ்வளவு, அப்படி ஓட்ஸ் போல்டு எவ்வளவுன்னு சொன்னா 56% அப்படின்னு சொல்லுவாங்க. 60% பேர் ஓட் போட்டாங்க அப்படின்ட்டு. 40 லட்சம் வாக்காளர்கள், ரிஜிஸ்டர்டு வாக்காளர்கள் 2021 சென்னையில் இருந்தாங்க. அவர்கள் மொத்தம் கிட்டத்தட்ட 23 லட்சத்தி சொச்சம் பேர் வந்து வாக்களித்தார்கள் 2021. அப்ப கிட்டத்தட்ட வந்து 57%, 58% வருது. இப்போ இந்த முறை 28 லட்சம் வாக்காளர்கள் தான் ரிஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ். 40ல இருந்து இந்த எஸ்ஐஆர் மூலமாக 28 லட்சத்துக்கு வந்தாச்சு. வாக்கு செலுத்தியவர்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 லட்சத்தி சொச்சம். சோ த அப்சல்யூட் நம்பர் அதே இம்பாக்டா தான் இருக்கு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா 57%ல இருந்து 82, 83, 85% மாறி இருக்கே தவிர இந்த அப்சல்யூட் வாக்காளர்கள் சொல்றது அது அப்படியே தான் இருந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. 2021 கம்பேர் பண்ணும்போது இப்போதைக்கும் உங்களுக்கு வாக்கு சதவீதம் வேரியேஷன் மிகப்பெரிய அளவுல இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5-6 தொகுதிகள்ல. அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களையும் உங்களுக்கு வாக்கு நம்பர் அப்சல்யூட்டும் சரி சதவிகிதம் குறைஞ்சிருக்கு. இது வந்து தேர்தல் கமிஷன் இன்னும் அப்சல்யூட் நம்பர் அனௌன்ஸ் பண்ணல. பட் சதவிகிதத்தை வச்சு ஒரு பேக் கால்குலேஷன் பண்ணி தான் நான் வந்து அப்சல்யூட் நம்பர் குறைஞ்சிருக்குன்னு சொல்றேன். இன்னும் அவங்க வந்து தேர்தல் கமிஷன் வந்து இந்த டேட்டாவை இன்னும் சப்மிட் பண்ணல. பட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வெப்சைட்ல, அவங்களுடைய ஆப்ல போய் பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு கொலைச்சல்ல 74.02 இதுதான் வந்து உங்களுக்கு இந்த முறை வாக்கு சதவிகிதம் இருந்திருக்கு. இதே கொலைச்சல்ல உங்களுக்கு 2021 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68% வாக்குகள் வந்திருக்கு. ஒரு 5-6% வித்தியாசம் இருக்கு. கிள்ளியூர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க கிட்டத்தட்ட வந்து 67% வாக்குகள் டேர்ன் அவுட் ஆயிருக்கு. இந்த முறை பாத்தீங்கன்னா 70% இங்க வந்திருக்கு. சோ இது வந்து எஸ்ஐஆர்னால நடந்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% டிஃபரன்ஸ் வரும். 9.2% டிஃபரன்ஸ் இருக்கணும். ஆனா இங்க வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப நேரோ டிஃபரன்ஸ். கிட்டத்தட்ட சேம் பேட்டர்ன் ஆஃப் ஓட்டிங்ஸ் தான் உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல வந்திருக்கு. உதாரணமா கன்னியாகுமரின்னு எடுத்துக்கிட்ட அந்த இடத்தையே அப்சல்யூட் நம்பர்ஸ் என்னவா இருக்கு, பர்சன்டேஜ் சொல்லிட்டு அதான் அந்த பர்சன்டேஜ் வச்சு கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்சல்யூட் நம்பர் வந்து கம்மியா இருக்கு. ஏன்னா இதை வந்து கால்குலேட்டட் ஃபிகரா தான் காட்டிலும் குறைவா இருக்கு அப்சல்யூட் நம்பர். போன முறை அப்சல்யூட் நம்பர் எவ்வளவு இருந்ததோ அதனுடைய ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்டா தான் வந்திருக்கு இந்த முறை. அப்படின்னா இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் போலிங்கும் கம்மியா இருக்கு, அப்சல்யூட் நம்பர்ஸும் கம்மியா இருக்குன்னா அது எதுக்கான இண்டிகேட்டர்? அது சொல்லுகிற செய்தி என்ன? சொல்லுகிற செய்தி என்னன்னா, உங்களுக்கு இந்த
டெமோகிராஃபி உங்களுடைய நம்ம கூட்டணியினுடைய டெமோகிராஃபில வரும்போது நாங்க கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல சில பேர்கிட்ட பேசினதுல எனக்கு கிடைத்த தகவல் படி ஹார்ட் கோர் திமுக வாக்காளர்கள் காங்கிரசுக்கு வாக்கு செலுத்துவதற்கு தவிர்ப்பதற்காக, ஆனா விஜய்க்கும் ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லை, நோட்டாக்கு போடுவதற்கு விருப்பம் இல்லை, சீமானுக்கோ இல்ல பாஜகவுக்கோ போடுவதற்கோ அதிமுக கூட்டணி போடுவதற்கோ விருப்பம் இல்லை, வீட்டுல ஓட்டு போடாமல் தங்கிவிட்டார்கள். இதுதான் வந்து உங்களுக்கு ஓட்டிங் குறைஞ்சதுக்கு உண்டான, கன்னியாகுமரி மாவட்டத்துல குறைஞ்சதுக்கு உண்டான காரணமும், சம் ஆஃப் த டெல்டா மாவட்டங்கள்ல குறைஞ்சதுக்கு உண்டான காரணமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரதானமான காரணம் ஹார்ட்கோர் திமுக வாக்காளர்கள் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய இடத்துல காங்கிரசுக்கு ஓட்டு போடுவதற்கு அவர்கள் மனசு இடம் கொடுக்காமல் ஓட்டு போடவில்லை. ஒரு நிமிஷம், இப்ப ஒருவேளை அந்த மாதிரி ஓட்டு போடல, அதனால்தான் அவங்க வீட்டிலேயே இருந்துட்டாங்க, அதனால்தான் அப்சல்யூட் நம்பர்ஸும் குறைவா இருக்கு, வாக்கு சதவீதம் குறைவா இருக்குன்னா, அப்பதான் இப்ப அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த அளவுல ரிசல்ட் என்ன விதமா மாறும்னு நினைக்கிறீங்க? ரிசல்ட் ஆக்சுவலி அதிமுக சார்பாக மிகப்பெரிய அளவுல மாறுவதற்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. நம்ம சொல்லக்கூடிய அந்த மாவட்டத்துல 6 தொகுதி இருக்கு. பத்மநாபபுரம் தவிர வேற அங்க ஒரு கம்யூனிஸ்ட் சார்பு இருக்கக்கூடிய, கம்யூனிஸ்ட் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய பத்மநாபம் தவிர மற்ற 5 கான்ஸ்டிடியூவன்சியும் அதிமுக கூட்டணி, வேற மெஜாரிட்டி பாஜக தான் கண்டெஸ்ட் பண்றாங்க, அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பத்மநாபபுரம் நான் ரூல் அவுட் பண்ணல, ஏன்னா பத்மநாபபுரம் ஒப்பீனியன் போலி எக்ஸிட் போலி என்ன விதமான வருதுன்றதை நம்ம வந்து பார்க்கணும். இந்த செய்தி என்ன சொல்றதுன்னா, கம்யூனிஸ்டுக்கு எதிராக திமுகனுடைய வாக்காளர்கள் இல்ல, காங்கிரஸுக்கு எதிரான மனநிலையில் திமுக வாக்காளர்கள், திமுக ஹார்ட்கோர் திமுக வாக்காளர்கள் அங்க இருந்திருக்கிறாங்க. அவர்கள் காங்கிரசுக்கு ஓட்டு செலுத்துவதை தவிர்த்து இருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் இதை வந்து காங்கிரஸினுடைய 28 தொகுதியிலுமே நம்ம இதை ஒரு அனாலிசிஸ் பண்ணா அதனுடைய ஒரு செய்தியே வேறு விதமாக இருக்கும் என்பதுதான் நான் பார்க்கிறேன். சார், இப்போ காவிரி டெல்டா சொன்னீங்க, இதே போல அப்சல்யூட் நம்பரும் குறைஞ்சிருக்கு, பர்சன்டேஜ் ஆஃப் போலிங்கும் குறைஞ்சிருக்குன்னு. அந்த வகையில மன்னார்குடிய எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். மன்னார்குடியில இது போல குறைஞ்சிருக்கு. மன்னார்குடியில இத்தனைக்கு ஒரு ஹெவி வெயிட் நிற்கிறார், டிஆர் பாலுடைய மகன் டாக்டர் ராஜா நிற்கிறார், டிஆர்பி ராஜா. அப்படி அவர் நிற்கக்கூடிய தொகுதியில இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னா இது கொடுக்கிற மெசேஜ் என்ன சார்? சார், மன்னார்குடியிலும் சரி திருவாரூரிலும் இதே விதமான ஒரு பினாமினல் கேள்விப்படுகிறேன். திமுக திருவாரூர்லயும் வந்து நம்ம இந்த ஒரு பினாமினா கேள்விப்படுகிறேன். இன்ஃபேக்ட் திருவாரூர்ல இந்த மாதிரியாக ஒரு ட்ரெயிலிங், திமுக ட்ரெயிலிங் ஏற்படும் என்ற நிலை வந்தால் இது ஏதோடைய கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா 2024 தேர்தல் நம்ம வந்து கவுண்டிங் போது ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட் வந்து மோடி வந்து வாரணாசியில் ட்ரெயிலிங்ல இருந்தார், பின்தங்கி இருந்தார். அதுக்கு ஈக்குவலண்டா நான் பார்க்கிறேன். இதே மாதிரிதான் டிஆர்பி ராஜா போன்றவருக்கும் சரி, அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர்லயும் இதே 7 முறை சிட்டிங் எம்எல்ஏ ஃப்ரம் தேர். அவர் அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அவர் தான் நிரந்தர எம்எல்ஏ ஃப்ரம் தேர். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டால்வர்ட் கேண்டிடேட்ஸ். இவர்கள்லாம் தோற்பார்கள் யாருமே எதிர்பார்க்க முடியாது இருக்குன்னா அப்போ ஒரு பெரிய டெமோகிராபிக் சேஞ்ச் வருதுன்னு நினைக்கிறேன். திருவாரூர்ல கோட்டை, காவிரி டெல்டா கோட்டை, ஒரு கோட்டை மாதிரி இருக்கிற இடத்திலேயே தமிழக என்டிஏ பிரீச் பண்ணும் அப்படின்னா அதனுடைய ஓவரால் எஃபெக்ட் என்ன? அதனுடைய ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட் என்னவா இருக்கும்? ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட் வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்ல 2 விதத்துல பாக்குறேன். ஷார்ட் டேர்ம் இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட், சொல்லுங்க, ஏன்னா அதுதான் நேயர்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆமா, ஷார்ட் டேர்ம் எலெக்ஷனுடைய ரிசல்ட் என்னன்னா ஒரு கன்சர்வேட்டிவ் வின் என்று என்டிஏக்கு இருப்பதை தாண்டி இது வந்து ஒரு கம்ஃபர்டபிள் வின்னை நோக்கி செல்கிறது. இன்ஃபேக்ட் அதுதான் இந்த ஆங்கர் எலெக்ஷனாக எப்போதுமே வந்து ஆன்டி இன்கம்பன்சி எலெக்ஷன் வந்து ஒரு ஆங்கர் எலெக்ஷனாக மாறி வேவ் எலெக்ஷனாக மாறும். இது வந்து அந்த ஆங்கர் எலெக்ஷனுக்கும் வேவ் எலெக்ஷனுக்கும் நடுவுல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த எலெக்ஷனுடைய கட்டமைப்பை பார்க்கும்போது.
அந்த வேவ்ன்றது இப்படி ஒரு செகண்ட்ல மாறிடும். அது ஆனா அந்த வேவ் எலெக்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு பினாமினா கண்ணுக்கு தெரியல. அது ஜென்ரலா எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரிய வந்துடும். சொல்ல முடியாது. பீகார்ல எல்லாம் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் தோணல, நம்ம தெரியவே இல்லை. ஆமா, கவுண்டிங் போதுதான் எல்லாருக்குமே தெரிய வந்தது அது இட் வாஸ் a பிக் வேவ். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க மன்னார்குடி போன்ற இடத்துலயோ திருவாரூர் போன்ற இடத்துலயோ டெல்டாவில் ஒரு பெரிய ஓட்டை விழும் பட்சத்தில் இந்த ஓட்டை எவ்வளவு பெருசா இருக்குன்றத பொறுத்துதான் அது வந்து வேவா மாறுதா இல்லைன்னா வந்து ஜஸ்ட் பிஃபோர். அதனால சொன்ன கன்சர்வேட்டிவ் வின்ல இருந்து கம்ஃபர்டபிள் வின்னுக்கு செல்கிறார்கள் என்டிஏ இதன் மூலமாக என்று நான் பார்க்கிறேன். பல இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடாமல் டிவிகேக்கு அங்க ஓட்டு போட்டிருக்காங்க அந்த ஏரியால. அது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள், சில செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு நம்பர்ஸ்ன்னு நான் வந்து நம்ம நாளைக்கு எக்ஸிட் போகும்போது அந்த நம்பர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா எலெக்ஷன் முடியும், தேர்தல் முடிவுகள் வரும்போது எக்ஸிட் போல்ஸ் எந்த அளவுக்கு நம்பலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், எனக்கு அதுல ஒரு பெரிய ஒரு கருத்து உண்டு. ஏன்னா சேனலை பொறுத்துதான் நம்பர்தா இல்லையான்னு தோணும். ஏன்னா பல நேரங்கள்ல சேனல்களை வந்து பல கட்சிகள் விலைக்கு வாங்கி இதை மாற்றி இருப்பதை நான் பல முறை பார்த்து இருக்கிறேன். இந்த தடவை நடந்தது, நம்ம நண்பர்கள்லாம் நடந்தது. அந்த மாதிரி எக்ஸிட் போல் போதும் வந்து ஒரு நேரேட்டிவ் கிரியேட் பண்றதுக்காக பாருங்க, எக்ஸிட் போல்ல நாங்க வின் பண்ணிட்டோம், ஆனா வந்து ரியல் இதுல வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ரிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் கிரியேட், ஒரு சால்ஜாப் சொல்லுவதற்காக அந்த ஒரு நேரேட்டிவ் அந்த ஒரு செய்தாலும் செய்வார்கள். அதனாலதான் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது இந்த டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வாக்கு ஷிஃப்ட் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறதை பார்க்கும்போதுதான் இந்த டெமோகிராபிக் சேஞ்ச் வந்து இந்த எலக்டரல் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல பெரிய அளவுல வந்திருக்கும் அப்படின்னு பாக்குறேன். அதனால்தான் நான் ஆரம்ப கட்டத்திலேயே சொன்னேன், என்டிஏ உருவாக்கின கூட்டணியை நாம் உத்து கவனிக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் அந்த ஓபிசி கூட்டணி என்பது உருவாக்கினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு ஓபிசி ஓட் பேங்க். அதை நோக்கி என்டிஏ எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நான் வந்து ஒரு கருத்தாக வைத்தேன். நான் தமிழ்நாட்டு மக்கள் தொகையில 65% அதுக்கு மேல ஓபிசி கரெக்ட், மறந்துடக்கூடாது. அப்படிங்கிறப்போ ஆனா நீங்க சொன்னீங்க அது ஒரு நேரேட்டிவா பில்ட் பண்ணல, அது பிளாட்டண்டா அவங்க சொல்லல அப்படின்னு. அப்படி சொல்லாமல் இருந்த புத்திசாலித்தனமா? அது ஏன் இது சொல்லாம இருந்திருக்காங்கன்னு பார்த்தேன்னா, பிகாஸ் அதர்வைஸ் அது வந்து சொல்லியிருக்க வேண்டிய ஒன்று. ஏன் சொல்லாம இருந்தாங்கன்னா, தென் ஒரு எதிர்கட்சிகள் அதனை வந்து ஒரு தலித்துக்கு எதிரான ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு கட்டமைச்சிருவாங்களோன்றதுக்காக சொல்லாம இருந்திருப்பாங்கன்னு பாக்குறேன். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, பிரபல ஊடகங்கள் அதிமுக பத்தி கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நொய்யுன்னு பேசிட்டு இருந்தவங்க இதை கவனிக்காம விட்டாங்க. ஒரு கேரக்டரைசேஷன். அதாவது ஏடிஎம்கே கூட்டணி அப்படிங்கிறது ஓபிசி பேக்கேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷன். கரெக்ட். அத வந்து ஒரு வருஷமா அதிமுக கூட்டணி உடையுமா, அவங்க இருக்காங்களா இவங்க இருக்காங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சவங்க இந்த கூட்டணி அமைஞ்ச உடனே அதை கவனிக்காம விட்டாங்க பாருங்க. அங்கதான் somewhere I feel that இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே, சிவம் சேஷாத்ரி ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கும். அதுதான் விஜய். என்னன்னா விஜயை பற்றி நிறைய கூறப்படுகிறது. அவை மிகையான கூற்றுகளா, யதார்த்தமானவையா, இதையெல்லாம் அனுமானிப்பதே கடினமாக இருக்கிறது. நீங்க விஜயை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது விஜய்ங்கிற ஒரு தனிநபரை பத்தி இல்ல, விஜய் வந்து இந்த எலெக்ஷன்ல செய்ய போகிற அரசியல் ரீதியான தாக்கம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? விஜயனுடைய இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரினால யாருக்கு பாதிப்பு அதிகம்? சோ விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருப்பது தமிழ்நாட்டுல தான் சொல்ற ஒரு டெமோகிராபிக் சேஞ்சுக்கு ஒரு அடித்தளம் இட்டிருக்கிறார் தான் நான் பார்க்கிறேன். இது நல்லதா கெட்டதான்றதை பத்தி நம்ம பிற்பாடு பார்ப்போம். ஏன்னா அவர்களுடைய
ரசிகர்களுடைய மனநிலையெல்லாம் வந்து வேறு விதமாக இருக்கு. அந்த ஒரு ஃபாலோவர்ஷிப்பை வந்து ஒரு அரசியல் படுத்த வேண்டும் என்பதில் ஒரு முக்கியமான, நான் அவர் வந்து அரசியல் வர்றது தப்பு ரைட்டுன்னு சொல்ல, அவர்களுடைய ஃபாலோவர்ஸை வந்து அரசியல் படுத்துவது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ற விஷயத்துல பாக்குறேன். ஆனா விஜய் உள்ள வந்திருப்பதுனால ஒரு டிஸ்ரப்ஷன் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல, பொலிட்டிக்கல் டிஸ்ரப்ஷன். சீமான் வந்து கிட்டத்தட்ட வந்து பல எலெக்ஷன்ல தனியா நின்று செய்து வந்த டிஸ்ரப்ஷன்றது வேற விஷயம். ஆனால் விஜய் வந்திருக்கிறது ஒரு ஃபுல் கட்டமைப்பையே ஒரு டிஸ்டர்ப் பண்ணியிருக்காருன்னு தான் பார்க்கிறேன். ஏன்னா அவர் வந்து பிரேக் பண்ணியிருக்கக்கூடிய சில மித், சென்னை போன்ற ஒரு சிட்டி ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் ஆலையும் பிரீச் பண்ண முடியாத ஒரு திமுக கோட்டையை இந்த முறை விஜய் தகர்த்தெறிவார் என்பதுக்கு உண்டான அறிகுறிகள் பல தெரியுது. ஆனா ஒரே ஒரு தகவல், ஜெயலலிதா 2 எலெக்ஷன்ல பிரீச் பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்க, இல்லன்னு சொல்லல, 2 எலெக்ஷன். ஆனா திருப்பி வந்து அந்த கலைஞரே திருவாரூருக்கு போனார் சென்னையை விட்டு. இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா அந்த முடியாம இருந்தது. ஆனா ஜெயலலிதா சாதித்து காட்டினார், அது ஒண்ணு நடந்தது. பட் எனிஹோ அது வந்து டிஎம்கே கோட்டை, அதை வந்து ஒரு உலுக்கி இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது பேர், அதாவது தனியா புதிதாக வந்து ஒரு பெரிய உலுக்கி இருக்கார். டு த எக்ஸ்டென்ட் தட் இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு திமுக நிர்வாகிகள்லாம் வந்து ஒரு எலெக்ஷனுக்கெல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி பேசும்போது கொளத்தூர்ல தலைவர் வெற்றி பெற்றுவார் இல்லைங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. அந்த கேள்வியை எவ்வளவு பெரிய ஒரு மெசேஜ்னு தெரியுது இல்லைங்களா? கொளத்தூர்ல தலைவர் வெற்றி பெற்றுவார் இல்லைங்க அப்படி, இது வந்து கேட்கவே கூடாத கேள்வி. ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த சந்தேகமே வந்திருக்க கூடாத ஒரு கேள்வி அது. அந்த மாதிரி ஒரு கேள்வியை வைக்கக்கூடிய இடத்துல வந்து விஜய் வந்து திமுகவை தள்ளி இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்கிறேன். அது வந்து ஒரு பெரிய ஒரு டெமோகிராபிக் ஷிஃப்ட். இன்னொன்னு, அவருடைய வாக்காளர்கள் வந்து அவர் எந்த விதத்துல சூஸ் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் திருப்பி வந்து அவர் வந்து இந்த ரொம்ப ஈஸியஸ்ட் பிளாக் எடுத்துட்டு போயிட்டாரு. வேர் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதை அவர் வந்து சொல்லாம சொல்லியிருக்கார். அவர் எதிர்த்தது திமுகவை, அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர் டார்கெட் பண்ண ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா திமுக கோர் ஓட்டர் பேஸாக இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்டர்ஸையும் தலித் வாக்காளர்களையும் தான் பெருமளவில் டார்கெட் செய்திருக்கிறார். சோ தட் அவர் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யணும். இதுல ஒரு சூட்சமும் இருக்கு. ஏன்னா யார் ரூலிங் பார்ட்டியில இருக்காங்க அவங்களை எதிர்த்தாதான் உங்களுக்கு ஒரு மக்கள் மேல ஒரு மக்கள் கிட்ட ஒரு ஆதரவு கிடைக்கும். ஆனா அந்த வாக்காளர்களையும் டார்கெட் செய்திருக்கிறார். அவர் வந்து இந்த அரசையோ இல்லைன்னா அந்த அவர்கள் அரசியலையோ எதிர்த்து இருந்தால் வேற, அந்த வாக்காளர்களை டார்கெட் செய்திருக்கிறார். அதுல ஒரு சக்சீடும் பண்ணியிருக்கிறாருன்னு தான் பார்க்கிறேன். இதை நான் 1 வருடத்துக்கு முன்னாடியே வந்து இன்னொரு தொலைக்காட்சி விவாதத்தில் பேசும்போது சொன்ன, நான் வந்து அவர் வந்து திமுக சார்பு ஓட்டுகளை தான் பிளக்கிறார் அப்படின்ட்டு. சென்னையில் கேடிசிசி ஏரியாவில், தட் இஸ் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, இந்த ஏரியால வந்து கோர் திமுக ஓட்டுகளையும், மற்ற கடலோர மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து காங்கிரஸ் மற்றும் விசிக ஓட்டுகளையும், முக்கியமா கன்னியாகுமரியில காங்கிரஸும், கடலூர் முதல் விக்கிரவாண்டி விழுப்புரம் வரை இருக்கக்கூடிய அந்த பெல்ட்ல விசிக வாக்குகளையும் தான் அவர் டார்கெட் செய்திருக்கிறார். ஏன்னா அவர் கட்சி லான்ச் செஞ்சதே விக்கிரவாண்டியிலிருந்து தான். ஸோ அந்த டார்கெட் ரொம்ப ரொம்ப கிளீனாவே பண்ணியிருக்காங்க. இது எப்படி வந்து திமுக கூட்டணி அதை வந்து ரீட் பண்ண தவறியது தெரியவில்லை. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் அதை ரொம்ப கிளியரா ரீட் பண்ணனால்தான் காங்கிரஸ் வந்து டிவிக்கு கூட போகணும் என்று ராகுல் காந்தி முனைந்திருக்கிறார். ஏன்னா காங்கிரஸ்னுடைய ரெலவன்ஸும் விசிகான ஒரு ரெலவன்ஸும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பருமளவு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அவர்களுக்கு மாற்று என்று விஜய் அவர்கள் வந்து விடுகிறார். ஸோ அந்த இடத்தை அவர் டார்கெட் பண்ணுகிறார். அதற்கப்புறம் தான் அவர் வளர வேண்டும். ஸோ விஜயனுடைய என்ட்ரி என்பது ஒரு சீமான் அளவு ஒரு எதிர்ப்புன்னு இல்லாம, இவர் வந்து ரொம்ப டார்கெட்டட் எதிர்ப்பாக, அதுவும் திமுக சார்பு ஓட்டுகளை குறிவைத்து ஒரு எதிர்ப்பாக அவர் வந்து இந்த அரசியலை கட்டமைச்சிருக்கார். இது என்னன்னா ரொம்ப சைலண்டா அதை செய்துட்டு வந்திருக்கார். ரொம்ப சைலண்டா, இது வந்து ரொம்ப அக்ரஸிவா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லல. ஏன்னா எப்போதுமே ஆட்சியில இருக்கிறவர்களை தான் அவர் எதிர்த்தாகணும்.
ஒரு அரசியல் செய்யும் போது நீங்க எதிர்கட்சி எதிர்த்து நான் வந்து அரசியல் பண்ணனா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ட வேண்டி தான் பிளக்க முடியும். வேற ஆட்சியில் இருப்பவர்களை நீங்கள் எதிர்த்தால் தான் அவர்களுக்கு சார்பு ஓட்டுகளையும் உங்களால் பிளக்க முடியும். அதுல ஒரு பெரிய சக்சஸா காட்டியிருக்காரு. நான் ஏன் வந்து பிரீச் பண்ணல, ஜெயலலிதா அண்ட் கருணாநிதி அவர்கள் பிரீச் பண்ணலன்னு சொன்னா, சென்னையில் அவர்கள் சீட்டுகள் வெற்றி பெறுவதை சொல்லல, முக்கியமாக திமுக ஹார்ட்கோர் திமுக வாக்குகளை அவர் வந்து திமுகவிடமிருந்து பிரித்து இருக்கிறார். அது எம்ஜிஆராலையும் செய்ய முடியல, ஜெயலலிதானாலும் செய்ய முடியல. நடுநிலையான வாக்குகளை தன் பக்கம் இழுத்து ஒரு எலெக்ஷனை வின் பண்ணுவது வேற, திமுகவையே நீங்க வந்து அவங்களுடைய கோர் ஓட்டர் பேஸையே ஒரு ஆட்டம் கண்டு அதை விலக்கி தன் பக்கம் எடுக்கிறதுன்றது இது இன்னொரு விதமான ஒரு அரசியலா தான் பார்க்கிறேன். அப்படியே நீங்க சொல்ல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க சொல்ல வருது டிஎம்கே கேடர் ஓட்ஸையே எக்ஸாக்ட்லி கேடர் கோர்ங்களா? ஆமா, கோர் கேடர் பேஸ் ஓட்டியே வந்து குறி வச்சு தகர்த்து எடுத்து சென்னை களவாடி விட்டாருங்கிறீங்க. களவாடிட்டு அதேதான். அதுதான் அதனால்தான் நான் சொன்னேன், இது ஜெயலலிதாவினாலையும் பிரீச் பண்ண முடியாது, எம்ஜிஆர்னாலையும் பிரீச் பண்ண முடியாதுன்ற போது ஹார்ட் கோர் உதயசூரியனுக்கு மட்டுமே ஓட்டு போட்டு பழகப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளை தன் பக்கம் கவர்ந்து இழுத்திருக்கிறார். இது வந்து ரிசல்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு இது கரெக்டா இந்த சுப்பிரமணியா இவர் திமுகனுடைய வாக்காளர் அப்படின்னு தெரியாது. பட் ஆனா அந்த நம்பர்ஸ்ல வரும்போது தெரியும். இப்போ அப்படின்னா இப்போ இதை யதார்த்தத்தோட அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண பார்ப்போம். இப்ப சென்னையில வந்து 16 தொகுதிகள். ஆமா, இந்த 16 தொகுதியோட ரிசல்ட் என்ன டைரக்ஷன்ல போகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து 2021 100% அடிச்சாங்க சார் டிஎம்கே. இந்த முறை 50 தாண்டினாலே பெரிய விஷயம். 50% சக்சஸ் ரேட் காமிச்சாலே பெரிய விஷயம் தான் பார்க்கிறேன். அதாவது 8க்கு மேல வந்தாலே பெரிய விஷயம்னு பாக்குறேன். அப்படிதான் மீதம் இருக்கிற 8 யாரு பெறுவார்னு நினைக்கிறீங்க? அதாவது விஜயுடைய தாக்கத்தினால ஏடிஎம்கே பலனடையுமா, இல்லாட்டி விஜயை கைப்பற்றி விடுவாரா? ஒண்டி ஒரு சொல்ல முடியாது. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் விஜயே வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அங்க அதிமுக நிக்கல, பாமக நின்றதுனால அது அவர் விஜய்க்கு சாதகமாக இருக்கும். மற்ற 7 தொகுதிகளோ மற்ற அனைத்து தொகுதிகளிலுமே இது அதிமுக சாதகமாக வந்து சேரும். சோ விஜய் வந்து மொத்தத்தையும் மாற்றக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்பாயிலர் ரோல பிளே பண்ணுகிறார். பெரிய ஸ்பாயிலர் ரோல பிளே பண்ணுகிறாருன்னு தான் நான் பார்க்கிறேன். இத வந்து விஜய்னால ஏடிஎம்கேக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன? ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஏற்படக்கூடிய ஏடிஎம்கே கூட்டணிக்கு டு எக்ஸ்டெண்ட் ஒரு அவர் ஆன்டி இன்கம்பன்சி அண்ட் ப்ரோ ஏடிஎம்கே வாக்குகள். இதுல ஏடிஎம்கே சார்பு ஓட்டுகள்ல பாத்தீங்கன்னா நான் கோர் கேடர் ஓட் பேஸ் ஒண்டி பேசுறேன். நான் பாஜகவுக்கு போடக்கூடியவர்கள் யாரும் விஜய்க்கு போயிருக்க மாட்டாங்க. சரி, ஆனா அமமுகவுக்கு ஏடிஎம்கேக்கு பல காலமாக வாக்களித்தவர்கள் ஒரு சில 2 முதல் 4% வரை விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்பர் ஆக மாறி இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுக்கவும் இருக்கு. ஓகே, அதே வந்து பாமகவுக்கு வாக்களிப்பவர்கள் அவருடைய கோர் கேடர் ஓட் பேஸ் விஜய்க்கு சென்றிருக்காதுன்னு தான் நான் பார்க்கிறேன். சோ பாமகவும் பாஜகவும் தங்களுடைய கோர் வாக்கு வங்கியை விஜய்க்கு இழக்கவில்லை. ஆனால் அதிமுகவும் அமமுகவும் தங்களுடைய கோர் வாக்குகள், ஏன்னா அமமுக பெரிய கோர் வாக்குகள் நாம பெருசா எடுக்க வேண்டாம், அதிமுக கம்பைன் பண்ணியே எடுத்துக்கலாம். அதை அதிமுக, ஏன்னா அமமுக வாக்கு ஒரு காலத்துல அதிமுக வாக்கா தான் இருந்தது, அதனால சொல்றேன். அதிமுக வாக்குல இருந்து ஒரு 2 முதல் 4% விஜய்க்கு சென்று இருப்பதற்குண்டான வாய்ப்புகள், அதுவும் நகரங்களில் இருக்கக்கூடிய மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய வாக்குகளில் ஒரு 4% வரைக்கும் அப் டு 4% வந்து விஜய்க்கு லூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கிறேன். பட் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு 10 முதல் 15%, அது சென்னையில எல்லாம் ஒரு 10 முதல் 15% வந்து அவங்களுடைய ஓட்டர் பேஸ்ல இருந்தே வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. இது வந்து திமுகவை நிலைக்குலைய செய்யும் என்பதுதான் நான் பார்க்கிறேன். அப்படின்னா ஓவராலா விஜய் இந்த தடவை எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுப்பார்னு நினைக்கிறீங்க சார்? பர்சன்டேஜ் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கன்சர்வேட்டிவா தான் இருப்பேன் சார். சப் 15% தான், 15க்கு கீழே, நாட் லெஸ் தென் 15%.
நாட் மோர் தேன் 15%. யார்? விஜய். விஜய் 15 தாண்ட மாட்டார். என்ன சார் ஆளாளுக்கு 20%, 25, 30, 35 போயிட்டு இருக்காங்க சார். ஆமா வந்து முதல் நாள் வந்து 1 கோடி 1.25 கோடி ஓட்டு வாங்கிட்டாருங்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் எங்களுக்கு வந்து தகவலும்படி இப்ப 2.25 கோடியை தாண்டி விட்டார் அப்படிங்கிறாங்க. சார் பெர் டே ஒரு கோடி கோடியா ஏறிக்கிட்டே போகுது சார். நீங்க ஓட்டு 15% மேல போக மாட்டாருங்கிறீங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம், இந்த இடத்துல உங்களுக்கு எனக்கு சிமிலாரிட்டி உண்டு. என்னுடைய ஒரு ரஃப் எஸ்டிமேஷன்ங்கிறது 12 to 15%. நான் விஜய்க்கு கொடுத்திருந்தேன். ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் கொடுத்திருந்தேன். இப்போ வரைக்கும் என்னுடைய நிலைப்பாட்டுல மாற்றம் இல்ல. இப்ப நீங்களும் அதே விதமா தான் திங்க் பண்றீங்க. நான் வந்து நீங்க ஒருத்தர் சேர்ந்துட்டீங்க, நம்ம 2 பேரும் ஒரே நம்ம 2 பேரையும் வந்து ஓட்ட ஆரம்பிப்பாங்க. இதுல நான் வந்து பல காலமாக 6 முதல் 8% மிஞ்சி போனா 10 தொடுவார்னு தான் சொல்லிட்டு வந்தேன். இப்போவும் எனக்கு அதுல ஒரு மாற்று கருத்து இல்ல, என்னுடைய ஸ்டாண்டில் அது இல்ல. ஆனா வந்து சென்னை போன்ற இடங்கள்ல கிட்டத்தட்ட 25% வாக்குகளை எடுக்கிறார். மதுரை போற இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 18% கிட்ட வாக்கு எடுக்கிறார். கோயம்புத்தூர் கிட்ட ஒரு 14-15% கிட்ட வாக்கு எடுக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து ஒரு 15-16% எடுக்கும் போது அந்த 10 கிராஸ் பண்றாங்கன்றதான் பார்க்கிறேன் அந்த மாதிரி ஒரு இடங்கள்ல. அதுவும் தமிழ்நாடு சேர்த்து ஆவரேஜ் போடுறப்போ 15%க்குள்ள வருது. 15 கீழே வந்துரும் கண்டிப்பா. நீங்க சொல்ற 12 முதல் 15 கணக்குல வந்துரும். அந்த சர்டன் பெல்ட்ஸ்ல அவர் வந்து ஒரு பெரிய கான்சென்ட்ரேட்டடா வாக்கு எடுக்கிறார். அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசிகா வாக்கு, சார் விசிகா இஸ் கோயிங் டு பிகம் irrelevant பிகாஸ் ஆஃப் விஜய். அதாவது இந்த இடத்துல ஒண்ணு சொல்லி ஆகணும், இப்படி ஒண்ணு நடக்கும்ங்கிறத திருமாவளவன் உணர்ந்திருந்தார். அதனாலதான் வேட்பாளர்கள் அனௌன்ஸ்மெண்ட் அவர் காணொலி வாயிலாக பண்ணின போது 2026 தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றம் நடக்க இருக்கிறது, எனவே நான் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிட போகிறேன். இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது. இந்த நிலையில் காட்டுமன்னார் கோவிலில் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே டெல்லியில உட்கார்ந்துட்டு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டா தமிழ்நாட்டுல எல்லாமே நம்ம கைமீறி போயிடும். திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறதுக்கு தான் அவர் பண்ணினார். ஆனா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவங்க எல்லாம் போய் கன்வின்ஸ் பண்ணி காட்டுமன்னார் கோயில்ல நிக்க வேண்டாம்ட்டாங்க. ஏன்னா இவர் காட்டுமன்னார் கோயில்ல நின்னா விழுப்புரம் கடலூர் மாவட்டம் கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயும் ஒண்ணு வரும். அப்போ அந்த மாவட்டங்கள்ல டிஎம்கே டோட்டலா காணாமல் போயிடும், வைப் அவுட் ஆயிரும். அதுக்காக வந்து இவரை சமாளிச்சு வேண்டாம் அப்படின்னாங்க. இவரும் சரின்னு ஒப்புக்கொண்டார். பட் இப்ப நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு, அதே போல அதுக்கு டேலி ஆகுது. சார் இது வந்து ரைட்டிங் வாஸ் ஆன் த வால்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட 7-8 மாசமாவே இருந்தது. இன்ஃபேக்ட் நம்ம சாதாரணமாக நம்ம உரையாடும் போது பேசியிருக்கோம். நான் சில ஊடகங்கள்ல பேசும்போது சொல்லியிருக்கேன், ஏன் காங்கிரஸும் விசிகாவும் டிவிகே கூட கூட்டணி செல்ல வேண்டும் என்று அவர்கள் மனதார விரும்பி கொண்டிருந்தார்கள். ஏன்னா அங்க இருந்திருந்தாங்கன்னா அங்க இந்த கன்சாலிடேஷன் ஆஃப் ஓட்டு நடக்கும்போது என்னுடைய ஓட்டு என்னுடையதான் இருந்துன்ற பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கும். இப்ப என்ன ஆகும், அவர்களுடைய கோர் ஓட்டர் பேஸ் தகர்ந்து உடையும் பொழுது அடுத்த 2029-31 எலெக்ஷன்லயோ he loses the leverage. இமேஜின் காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஸ்திரமான ஒரு நல்ல முடிவை எடுத்தாருன்னே சொல்லுவேன். நான் ராகுல் காந்தியை ஜெனரலா பாராட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப மனசு வலிக்கும். ஆனா இந்த விஷயத்துல வந்து நான் வந்து அவர் வந்து டிவிகே கூட போகணும். ராகுல் காந்தி பொலிட்டிக்கலா கரெக்ட் டெசிஷன் எடுத்தது தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல விட்டாங்க. அதேதான் என்ன, ஏன்னா நினைச்சு பாருங்க, அவர் ராகுல் காந்தி டிவிகே உடன் சென்று இருந்தால் எத்தனை சீட்டு வாங்குறாங்க கொள்றதெல்லாம் இல்ல. சிம்பிளஸ்ட் திங், திமுக வீழ்ச்சிக்கு அது மிகப்பெரிய ஒரு காரணமா அமைஞ்சிருக்கும். 2029 20 சீட்டு பேரம் பேசியிருக்கலாம். லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த லெவரேஜே விட்டாச்சு, ரைட்? அததான் வந்து ராகுல் காந்தி வேற ஒரு ரீசன் பண்ணிருக்கலாம். நான் சொல்றது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இதுல வந்து அந்த பக்கம் போயிருந்தாருன்னா திமுகவுடன் 2029 மிகப்பெரிய பேரத்தை நடத்தியிருக்கலாம். அங்க தமிழ்நாட்டுல அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி கிடைச்சிருக்கும், ஒரு கட்சிக்கு வளர்ச்சி கிடைச்சிருக்கும், அதெல்லாம் பண்ணிருக்கும். சோ ராகுல் காந்தி அரசியலாக எடுத்த ஒன் ஆஃப் த
முடிவுலயே ரொம்ப புத்திசாலியான முடிவுன்னு சொல்றத வந்து கடைசியில வந்து பெரியவர்கள்லாம் சேர்ந்து அந்த வந்து அவரை வந்து இது பண்ணி எல்லாரும் சேர்ந்து கூடாதுன்ட்டு எல்லாம் சேர்ந்து அவர் நிஜமாவே பப்பு ஆக்கிட்டாங்க. நம்மலாம் தான் அவரை பப்புன்னு சொல்லிட்டு இருப்போம், காங்கிரஸ்காரங்களே அவரை பப்பு ஆக்கிட்டாங்க இந்த விஷயத்துல. அதுதான் ரொம்ப நான் சொன்னேன், நான் ராகுல் காந்தியை ஜென்ரலா நான் பிரைஸே பண்ண மாட்டேன், ரொம்ப வலிக்கும் பிரைஸ் பண்றதுன்னா. இந்த விஷயத்துல ரொம்ப பிரைஸ் பண்ணிட்டு இருந்தேன். திருமாவளவன் விசிகாவை பொறுத்த வரைக்கும் இந்த பொலிட்டிக்கல் இர்ரெலவன்ஸ் என்பது இந்த எலெக்ஷனுடைய அவுட்கம்ல மிகப்பெரிய அளவுல தெரிய வரும். அதை திருமாவளவன் மிகவும் உணர்ந்திருந்தார். இன்ஃபேக்ட் அவருடைய ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் அவருடைய அந்த கூட்டணியை கட்டமைத்தார். அவர் வந்து இங்க திமுக கட்டமைக்கும் போது அவர் அந்த பெயினை மிகவும் உணர்ந்திருந்தாருன்னு தான் நான் பார்க்கிறேன். அதனுடைய எஃபெக்ட் கண்டிப்பா இதுல தெரியும். ஏன்னா அதுவும் கடலூர் விக்கிரவாண்டி அண்ட் இது சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், இந்த இடம்லாம் வந்து அவர்களுடைய பெல்ட் கோட்டையாக இருந்தது. அங்கெல்லாம் அப்படியே வந்து அப்படியே பாலமாக எடுத்துக்கொண்டு செல்கிறார் விஜய். இது வந்து சைலண்டாவே பண்ணி அவர் வந்து ஒரு டார்கெட் பண்ணி செய்தது தெரிஞ்சா கூட இந்த ரிசல்ட்ல வரும்போதுதான் வந்து இவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரான்ற அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தையே உண்டாக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அவர் வந்து பெரிய அளவுல கேம்பெயின் போல எடப்பாடி போன மாதிரி கிட்டத்தட்ட வந்து 2 முறை ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு செல்வது மாதிரியோ, இல்லைன்னா வந்து ஸ்டாலின் அவர்கள் போன மாதிரி ஒரு 100-150 இடத்துக்கு போன மாதிரியோ, அண்ணாமலை ஒரு 90 இடங்களுக்கு போன மாதிரியோ வந்து விஜய் செய்யல. இருந்தாலும் அந்த அவர்களுடைய அந்த கட்டமைப்பு அண்ட் இந்த கட்சிகள் மாதிரி அவர்களுக்கு கட்டமைப்பும் கிடையாது, ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பும் கிடையாது. இருந்தாலும் அவர்களுடைய மிஷனரி கட்டமைப்பு மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இந்த இடங்கள்ல வேலை செஞ்சிருக்கு. அதனாலதான் நான் கடலோர மாவட்டங்கள் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொன்னேன், தலித் மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் சொன்னேன். அங்கெல்லாம் அந்த இடத்துல வந்து இவர்கள் மிகப்பெரிய அளவுல வேலை செய்திருக்கிறார்கள். அதனுடைய பலனை திருமாவளவனும் அனுபவிப்பார், காங்கிரசும் அனுபவிக்கும், சென்னையில் திமுக மிகப்பெரிய அளவில் அனுபவிக்கும். இப்போ உங்கள் கணக்குப்படி அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி மற்றும் விஜயின் தாவேகாவுக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும்? யாருடைய ஆட்சி தமிழகத்தில் வரப்போகிறது? என்டிஏனுடைய ஆட்சி வரும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. 120 முதல் 135 தொகுதிகள் ஃபார் ஏடிஎம்கே பிளஸ் ஆர் என்டிஏக்கு என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு கிவ் ஆர் டேக் ஒரு 140 வரைக்கும் போகலாம். நான் சொன்ன மாதிரி இந்த டெல்டா மாவட்டத்தில் விழுந்திருக்கக்கூடிய ஓட்டை பெரிய அளவுல இருந்ததுன்னா அது இன்னும் அது வேவாக மாறி இருக்கும். அது வந்து அதை என்னால் கணிக்க முடியல. அதனால என்னுடைய கன்சர்வேட்டிவ் டு கம்ஃபர்டபுள் ரேஞ்சில் 120 முதல் 135, அது ஒரு 140 நோக்கி செல்லலாம். அதை தாண்டாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். திமுகவுக்கு ஒரு 85 முதல் 100, 85 முதல் 95 வரைக்கும் கூட்டணிக்கு கிடைக்கும், திமுக கூட்டணிக்கு. விஜய்க்கு நான் வந்து 0 to 3 தான் சார் வச்சிருக்கேன். ஆனா இப்ப கொஞ்சம் இந்த எலெக்ஷன் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, சென்னை நம்பர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு 5 வரைக்கும் போனால் பெரிய விஷயம். ஏன்னா ரொம்ப கன்சர்வேட்டிவா தான் விஜய்க்கு கொடுக்குறேன். 0 to 3 ஆர் 0 to 5 மேக்சிமம் போகலாம். அது வந்து அதுவும் நான் வந்து 1-2 வின் பண்ணும் என்று கட்டாயமா என்னால் சொல்ல முடியவில்லை. பெரம்பூர்ல ஒரு சான்ஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் இது அந்த இடத்துல வந்து அதிமுக இருந்திருந்தால் நான் பெரம்பூர்ல கூட சான்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பேன். பாமக இருப்பதனால் அங்க ஒரு சான்ஸ் இருப்பதற்காக தான் நான் பார்க்கிறேன். அதனால 0 to 5 டிவிக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் என்னுடைய கணக்குப்படி வருது. ஸ்ரீராம் சேஷாத்ரி, இப்போ வெஸ்ட் பெங்காலை பத்தி பார்க்கலாம். வெஸ்ட் பெங்காலை பொறுத்தளவுல பிஜேபி ஆட்சி அமைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கருத்து என்ன சார்? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த 2026 எலெக்ஷனை பத்தி யாரு கேட்டிருந்தாலுமே இது ஒரு எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலத்தினுடைய தேர்தல் 2026 சொல்றேன். எல்லாருமே ஒரு அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாருமே பார்த்திருப்போம். அசாம் தவிர கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் எல்லாமே வந்து பாஜகனுடைய எதிர்கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகங்களோ இல்லைன்னா வந்து மம்தா பானர்ஜியோட தமிழ் மாநில காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸோ இல்லைன்னா கேரளால வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்களோ, இந்த மாதிரிதான் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆக்சுவலி இப்ப தேர்தல் நெருங்க ஒரு எக்ஸைட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு. எல்லாமே வந்து ஒரு சாஃப்ரனைஸ்ட் எலெக்ஷன் மாதிரி மாறிட்டு இருக்கு. கேரளா கூட என்ன ஆகும்னு தெரியல, அது பொறுத்து வந்து பார்ப்போம். பட் ஆனா ஓரளவுக்கு. ஸோ வெஸ்ட் பெங்கால்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் இன் மனநிலை, மக்கள் மனநிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நான் பார்க்கிறேன்.
முக்கியமான ரீசன் என்னன்னா ஜென்ரலாவே வந்து அங்க வந்து ஒரு 82-83% வாக்கு பதிவுன்றது சாதாரணமாவே நடக்கும். அதாவது நாடு முழுக்க வந்து ஒரு 70% 60% நடக்கும்போது வெஸ்ட் பெங்கால்ல எப்போதுமே ஒரு ஸ்டாண்டர்டா 80+ குறைஞ்சு இருந்ததே ரொம்ப ரேர் ஈவெண்டா தான் இருந்திருக்கும். அந்த கோவிட் காலத்துல கூட 80+ இருந்தது. அப்போல்லாம் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், த ரியல் ஓட்டர் டேர்ன் அவுட் வந்து உங்களுக்கு அதோட ஒரு 10% கம்மியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு கல்கட்டா வெஸ்ட் பெங்கால்ல பழகினவர்கள், வெஸ்ட் பெங்கால்ல போனவர்கள், நானும் சில சமயம் போகும்போதெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஒரு 10% பேர் ஓட்டுக்கு வரமாட்டாங்க. இது வந்து பூத் கேப்சரிங் என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். இன்ஸ்பைட் ஆஃப் வந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் இருந்தாலும் சரி, சென்ட்ரல் செக்யூரிட்டி போர்சஸ் இருந்தாலும் சரி, ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். ஒரு கூன்ஸ் வந்து இன்ஃபேக்ட் என்னன்னா நிறைய ஒரு மக்களை பயமுறுத்தி வைத்து நீங்கள் ஓட்டு போட செல்லக்கூடாது என்று பயமுறுத்தி வைத்திருப்பார்கள். உதாரணத்துக்கு 2021 தேர்தல் முடிந்த உடனே பார்த்தோம், நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரயட்ஸ் நடந்தது. அதுவும் பாஜக தொண்டர்கள் மேலேயும் திரிணாமுல் காங்கிரஸ் எதிர் மனநிலை இருக்கிறவர்களையும் எந்த அளவுக்கு கொலை செய்யப்பட்டார்கள், பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார்கள், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாவே நடந்தது. இது ஒரு எலெக்ஷன்லயுமே அது மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷன்லாம் இட் இஸ் ஆல்வேஸ் பிளட் பாத் தான் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல முதல் கட்ட தேர்தல் எந்த அசம்பாவிதமும் இல்லாம நடந்திருக்குன்றதை தாண்டி இந்த ரியல் ஓட்டர்ஸே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் வந்து அங்கிருந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, செய்திகள் வருது. அதாவது அந்த நான் சொன்ன மாதிரி 80-85% ஓட்டு, 83% வாக்கு இது நடந்த ஓட்டர் டேர்ன் அவுட் நடந்ததுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, ஒரு 74-75% தான் வாக்காளர்கள் வந்து வாக்களித்திருப்பார்கள். மீதியெல்லாம் அந்த கூன்ஸ் போய் ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்படி என்ற மனநிலையை தாண்டி இரண்டு விதமான ஒரு விஷயங்கள். ஒண்ணு போட்டிருப்பாங்கன்னா, இப்ப செத்தவங்க ஓட்டெல்லாம் கலந்து இருந்தது முன்னால அவங்க பேர்ல அடிச்சு வச்சுட்டு போயிருவாங்களோ? இல்ல, உயிரோட ஓட்டரா இருக்கிறவர்களே ஓட்டுக்கு வரவிடாமல் செய்துவிட்டு அவர்கள் சார்பாக இவர்கள் ஓட்டு போடுவாங்க. ஆமா, அவர்கள் சார்பாக இவர்கள் ஓட்டு போடுவாங்க. சோ ஏன்னா வந்து அவங்க முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீகார் வந்தவங்களாகட்டும், இல்லைன்னா வந்து மற்ற மாநில மக்கள் இருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் மிரட்டி, இந்த ஜேம்ஸ் மார்வாடிஸ் இவங்கெல்லாம் மிரட்டி நீங்க ஓட்டு பக்கமே சாவடி பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வைத்து இருப்பார்கள். அதனால இவங்க ஓட்டு போடவும் போக மாட்டாங்க. அவர்கள் சார்பாக இவர்கள் ஓட்டு போடுவாங்க. கள்ள ஓட்டு போடுறது, செத்து போனவங்களுடைய ஓட்டு போடுறது எல்லா இடத்தையும் நடக்கும். வெஸ்ட் பெங்கால்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னன்னா, அதுவும் நீங்க பர்கானா டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டு கிட்டத்தட்ட 50% 40% இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடங்கள்ல எல்லாம் வந்து வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கே மக்கள் தயங்கின காலங்கள் உண்டு. நான் சொல்றது எப்பயோ இல்ல, 2021 வரைக்கும். அந்த மாதிரி இடத்துல ரியல் ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் ஆனாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் நான் பேசின வரைக்கும், அங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் மற்றவர்களிடம் பேசின வரைக்கும் நான் வந்து கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான காரணம் வந்து பயம் இல்லை. மக்கள் ஓட்டு போடுவதற்கு உண்டான பயம் இல்லை. ரெண்டாவது, இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துல ஒரு டினாமினேட்டர் மிகப்பெரிய அளவுல வெளியில போச்சு. அங்கேயும் ஒரு மேஜர் சங்க் ஆஃப் டினாமினேட்டர் அங்கேயும் வெளியில போச்சு. அதனால வந்து இந்த போலி வாக்காளர்கள் அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, அந்த இடத்துல இல்ல. அவர்களால வந்து அந்த ரகளை செய்து ஓட்டு போடுவதற்கு வர முடியவில்லை. மூன்றாவது ரீசன், நிறைய அந்த ரியல் ஓட்டர் டர்ன் அவுட் ஆனது. நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்திருக்கோம், ஒரு போலிங் ஸ்டேஷன் உள்ள ஒரு 10 இல்ல 15 பூத்ஸ் இருக்கும். தோராயமா ஒரு பூத்துக்கு 1000 பேருன்னா கூட 15 பூத் இருந்ததுன்னா 15,000 பேர் அந்த வாக்குச்சாவடிக்கு வருவாங்க. அதே மாதிரிதான் எல்லா ஊர்லயும் இருக்கும். இந்த முறை பல பிரச்சனைகள் உள்ள இடத்துல மைக்ரோ பூத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 2-3 தெருவுகளுக்கு சேர்ந்து ஒரு பூத், அது ஒரே ஒரு பூத் ஒண்டி இருக்கும். இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த கூன்ஸ் வந்து இந்த மாதிரி பூத் கேப்சரிங் பண்ணணும் போனா கூட ஒரு சென்டருக்கு போனா போதும், 15,000 ஓட்டுல ஒரு 5,000-10,000 ஓட்டு அங்க போட்டு விட்டுடலாம். ஏன்னா உங்களுக்கு மார்ஜின் 5,000 ஓட்டு தான் தேவைப்படும், அதை போட்டு விட்டுடலாம். அந்த மாதிரி இருக்கும். இப்ப அவர்கள் 10 இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும். இட் இஸ் பிகம் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம் டு அந்த பண்றதுக்கு. அதுவும் வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஓட்டுச்சாவடிகள் எண்ணிக்கை அதிகரித்தோட இல்லாம மக்களுக்கு இப்ப எவ்வளவு அருகாமையில் வர முடியுமோ அவ்வளவு அருகாமையிலே வந்துட்டாங்க.
அப்ப நான் வந்து வீட்டை விட்டு வெளில வந்த உடனே நேரா வாக்குச்சாவடி இருக்கு, நேரா போய் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற அளவுக்கு மக்கள் போனாங்க. அங்க பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருந்ததுனால இந்த கூன்ஸாலையும் வர முடியல. ஏன்னா ஐடென்டிஃபையபிள் 15,000 பேர் வரக்கூடிய இடத்துல ஒரு 100 பேர் வந்து ஒரு அன்ரூலி எலிமெண்ட்ஸ் வரும்பொழுது அதை ஐடென்டிஃபையும் பண்ண முடியாது. அவர்கள் வந்து நான் அந்த இடத்துல ஓட்டு போடுவதற்காக ஒரு ஐடியாவோட வராங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க இந்த 100 ஒரு 1000க்குள்ள இருக்குன்னா மக்களால அந்த செக்யூரிட்டி போர்ஸ்னால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு டிட்டரண்ட் ஆக இருந்ததுனால ரியல் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால இந்த முறை வந்து கிட்டத்தட்ட இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நம்ம வந்து பார்த்தோம் 93-94% ஓட் போலிங் நடந்திருக்குன்னா இதுல ரியல் ஜனநாயகமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதெல்லாம் நடக்கிறதுனாலதான் என்னவோ தெரியல உங்களோட அங்க கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, போன முறை இப்ப நடந்த தேர்தல் நடந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல தேர்தல் நடந்த ஒரு 150 பிளஸ் சீட்டுகளுக்கு போன முறை பாஜக வந்து 59 சீட்டு வின் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை கிட்டத்தட்ட 110 வரை 105 முதல் 110 வரை அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இடமாக நிறைய பேர் பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கிற பட்சத்துல உங்களுக்கு நியர் டபுள். ஏன்னா மீதி இருக்கக்கூடிய 140 இடங்கள்ல அவர்கள் 40-50 ஸ்ட்ரைக் ரேட் வந்தாலே, ஒரு 1/3 ஸ்ட்ரைக் ரேட் வந்தாலே யூ ஆர் கிராசிங் த 147 மார்க் 148 மார்க் கிராஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. அந்த சிச்சுவேஷனுக்காக தான் நான் வந்து என்ன ஆகுது, இப்போ உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலும் இங்க வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை பாஜக வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு அப்படி என்று பார்க்கப்படுகிறது. ஸோ ஸ்ரீராம் சேஷாத்ரி, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, இந்த ஸ்டேட்டினுடைய சட்டப்பேரவை தேர்தல் அதனுடைய அவுட்கம் என்னவா இருக்கும், இப்ப இருக்கிற சூழ்நிலை என்ன, கலை யதார்த்தம் என்ன, அதுவும் விஜயை பத்தி ஆளாளுக்கு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிற நிலையில நீங்க ரொம்ப அந்த அந்த மிகையில கரைஞ்சிராம உங்களை அப்ஜெக்டிஃபை பண்ணிட்டு ரொம்ப ஒரு தெளிவா ஒரு அசஸ்மெண்ட் ஒண்ணு கொடுத்துருக்கீங்க. பார்க்கலாம் ரிசல்ட் என்ன வருது, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மிக்க நன்றி ஸ்ரீராம் சேஷத். ரொம்ப சந்தோஷம் சார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.